மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்களை ஒப்பு கொடுக்கப்படணும், சிலுவையில் அறையப்படணும், 3ஆம் நாள் எழுந்திருக்கும் வேண்டும் என்பதாக என்ன சொல்றாங்க? அவர் கலிலாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அநேக நேரங்களில் சில பிரச்சனை போகும்போதெல்லாம் தேவன் முன்னாடியே பேசியிருப்பார். அங்க தேவன் வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்துவார், உனக்கு சொன்னதை நினைவில்லையா? என்ன போன வாரம் பிரசங்கம் கேட்ட, என்ன வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தை கேட்ட, அங்க தேவன் என்ன சொன்னார்? பிரச்சனை வராமல் அல்ல, பிரச்சனைகள் வரும், ஆனால் அது உன்னை மேற்கொள்ளாது. மேற்கொள்ளாது. ஏனென்றால் அந்த பிரச்சனை என்ற வாயை கர்த்தர் கட்டி போட்டிருக்கிறார், உன்னை விழுங்க முடியாது. ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை அக்னி சுவாலையிலே தள்ளும் பொழுது அக்னி வாயை கட்டினவர் கர்த்தர். ஆமென். தானியேலை சிங்க கெபிலே போடும் பொழுது அங்கே சிங்கத்தின் வாயை கட்டினவர் கர்த்தர். அப்ப பாருங்க, குழியில விழுகிற வரைக்கும் பிரச்சனை வரலாம், ஆனா விழுங்க முடிஞ்சிச்சா? அக்னிக்குள்ள போகிற பிரச்சனை இருக்கலாம். நான் இயேசுவை கும்பிடுறேன், எனக்கு எப்படி இந்த பிரச்சனை வரலாம்? நிறைய பேருக்கு என்ன புரியல. என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டாலே பிரச்சனையே வராது அப்படியே சில பேர் பிரச்சனை போயிட்டே இருப்பான். இயேசுவை வந்து ஏற்றுக்கொண்டா எந்த பிரச்சனை வராது. யார் சொன்னாங்க உங்களுக்கு பிரச்சனை வரும்? எல்லாமே வரும், ஆனா உங்களை விழுங்க முடியாது. ஏன் தெரியுமா? பிரச்சனை மத்தியில இப்ப கத்த சொல்லுவார், என் பிள்ளைய விழுங்க முடிஞ்சா விழுங்கி பாரு அப்படின்னு சொல்லுவார். எங்க வாயை திறக்க முடியாது. ஏன்? கட்டி வைத்திருக்கிறார். யார்? தேவன். தேவன் தம்முடைய தூதனை கொண்டு தானியேலை சிங்க கபில போடும் போது அந்த சிங்கங்கள் வாயை கட்டினவர். பாவம், அது பசியோட கடந்தது பாருங்க. கடைசி என்ன ஆச்சு? உனக்கு இறை இருக்குது, ஆனா இதல்ல. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா யாரெல்லாம் எழுந்தாங்களோ அவங்களாம் உனக்கு இறை. ஒத்தாளுக்கு ஆசைப்படாத, உனக்கு நிறைய ஆளு நான் வச்சிருக்கேன். அப்ப பாருங்க, தானியேலுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசினார்கள், குடும்பம் முதற்கொண்டு எல்லாமே என்ன பண்ணுது? குழியிலே தள்ளப்பட்டது. அந்த பிரச்சனை அவர்களை விழுங்கி போட்டது. ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எத்தனை பேர் விழுங்கி போட்டது, எத்தனை பேர் இன்றைக்கு இல்லை உலகத்தில், எத்தனை பேர் மரித்து விட்டார்கள். 15 வயதில், 20 வயதில், 25 வயசில் எல்லாம் மரித்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் அநேக நேரங்கள் அநேக பிரச்சனைகள் விழுங்கி விட்டது. ஆனால் நாம் அதே பிரச்சனையும் அதற்கு மேலான பிரச்சனையும் தான் சந்திக்கிறோம். ஆனால் தேவன் வாயை கட்டி வைத்திருக்கிறார். பயப்படாதீங்க. நீங்க அந்த பக்கத்துல பிரச்சனை நீக்கும் பொழுது பிரச்சனை பாருங்க, வாய் கட்டப்பட்டிருக்கு, முடிஞ்சா விழுங்கி பாரு, விழுங்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், அவருடைய ஆவியிலே நீங்கள் நானும் பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆகையால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த பிரச்சனையும் உங்களை விழுங்கவே முடியாது, விழுங்கவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் நானும் தேவனுடைய வித்தாய் இருக்கிறோம். பிரச்சனை நம்மை பார்க்கும்போது அது எப்படி பார்க்கிறது தெரியுமா? இயேசுவை பார்க்கிறது. ஏன் தெரியுமா? இயேசுவின் ஆவி எனக்குள் இருக்கிறது, இயேசுக்குள் நான் இருக்கிறேன். நான் நிற்கும் பொழுது அதை பார்க்கும் போது அது இயேசுவை பார்க்கிறது. ஆமென். இயேசுவை பார்க்கும் பொழுது என்ன பண்ணும்? பிரச்சனை விழுங்க நினைக்கிறீங்களா? படைத்த தேவன், படைத்த தேவனுடைய பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஆகையால் உங்களை கண்டு பிசாசு நடுங்குகிறான், பிரச்சனைகள் நடுங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆனால் நாம் பல நேரங்களில் பிரச்சனை பார்த்து நடுங்குகிறோம், பயப்படுகிறோம். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன்னையும் என்னையும் பார்த்து பிரச்சனைகளையும் பேய்களும் சகலவிதமான ஆவிகளும் மந்திரங்களும் தந்திரங்களும் எல்லாமே பயந்து நடுங்கிறது. என்றால் எல்லா வல்லமைகளுக்கும் மேலாக தேவன் உயர்ந்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நம்மையும் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிரசங்கத்தை பல முறை போட்டு கேட்கணும். ஆமென். இதை மட்டும் பாட்டு இப்படி விடுறதில்லை.